உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருக்கோவிலூர் அருகே புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டுவதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள வடமருதூர் ஊராட்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடமானது பாழடைந்ததால் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்பந்தம் வாங்காத சரவணன் தனது ஆதரவாளர்களுடன் இதை இடித்து புதிய கட்டிடம் கட்டுவது சுமார் 57 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் இன்று அந்த பள்ளி கட்டிடத்தை இடிக்க சரவணன் முற்பட்ட போது மற்றொரு தரப்பினரான தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் தனது ஆதரவாளர்களுடன் இந்த ஊராட்சியில் நியாய விலை கடை இல்லாமல் தகர சீட்டில் நியாய விலை கடை செயல்பட்டு வருவதாலும் இதனால் ரேஷன் பொருட்கள் வீணாகி வருகின்ற அவலை ஏற்பட்டு வருகிறது எனவும் மேலும் வாங்க வருபவர்களுக்கும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் எனவும் எங்களுக்கு நியாய விலை கடை கட்டிட பிறகு பள்ளி கட்டிடத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படுகின்ற நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு வந்த திருக்கோவிலூர் காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினர் இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யவும் நியாய விலை கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் இரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் உடன்பட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் கைவிட்டு சென்றனர். மேலும் ஒரு தரப்பினர் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மற்றொரு தரப்பினர் நியாய விலை கடை கட்டிய பிறகு பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது.